வணக்கம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான சுழியம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாகு ரெடி பண்ணோம்ல, அது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சதோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா இதை போல் கிளறி விட்டுக்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதை போல் பால் சைஸுக்கு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோடனே இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான டேஸ்டான சுழியம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.